Today's topic, merits of socialism. First comes to us reduction in inequalities. No private ownership. No one is allowed to own and use private property to exploit others. எக்ஸ்ப்ளாய்ட் அதர்ஸ் அப்படிங்கிறதுக்கு நான் மீனிங் சொல்கிறேங்க. இப்போ யாருக்கிட்டையுமே என்ன இல்லை, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இல்லை. ஸோ ஓனர் யாருங்க? கவர்மெண்ட்டு தான். இப்போ எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னா அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஓன் அட்வான்டேஜ். எனக்காக நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா மற்றவங்கள கஷ்டப்படுத்த முடியாது, மற்றவங்களை ரொம்ப சிரமப்படுத்த முடியாது, நேர்மையற்ற முறையில் நடந்துக்க முடியாது அப்படிங்கிறது தான். செகண்ட் ஒன்றுங்க, ரேஷ்னல் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி அலோகேட்ஸ் த ரிசோர்ஸஸ். ஸோ வேஸ்டேஜஸ் ஆர் மினிமைஸ்டு அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரீ-பிளான்டு அண்ட் மேடு. ஸோ அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் கரெக்டாக இருக்கிறதுனால வேஸ்டேஜே வராது. அப்படிக்கு மீறி வந்தாலும் மினிமம் வேஸ்டேஜ் தான் வரும் அப்படிங்கிறாங்க. தேர்டு ஒன்றுங்க, ஆப்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி முதலாளி தொழிலாளி கான்ஃப்ளிக்ட்ஸ் இல்லை. இன்ஈக்வாலிட்டிஸ் ஆர் மினிமம். நோ கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ரிச் அண்ட் புவர். பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்க பேதமே இல்லை. சொசைட்டி ஃபங்க்ஷன்ஸ் இன் ஹார்மோனியஸ் மேனர். ஹார்மோனியஸ் வித்தவுட் டிஸ்அக்ரிமெண்ட், பீஸ்ஃபுல், இணக்கமான வழியில் இருக்குது அப்படின்னு. அடுத்ததுங்க ஃபோர்த் ஒன், எண்ட் ஆஃப் ட்ரேட் சைக்கிள்ஸ். எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆர் அவாய்டட். ஹவு இட் இஸ் பாசிபிள்? பிகாஸ் பிளானிங் அத்தாரிட்டி டேக்ஸ் கண்ட்ரோல் ஓவர் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இட் கேன் பி அவாய்டட். எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன்ஸ் பிஸ்னஸ் சைக்கிளில் சொல்லியிருக்கேங்க, ரெஃபர் பண்ணுங்கள். அடுத்தது ஃபிஃப்த் ஒன், ப்ரொமோட்ஸ் சோஷியல் வெல்ஃபேர். Socialism helps to promote social welfare. Since absence of exploitation, reduction in economic inequalities, avoidance of trade cycles, and increase in productive efficiency. Fifth point, all are points explained above. Repeated headings தான். Fifth pointக்கு first 4 points நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ரெஃபர் பண்ணணும். அடுத்தது demerits, red tapeism and bureaucracy. கவர்மெண்ட்டு கண்ட்ரோலில் இருக்கிறதுனாலங்க எக்ஸசிவ் பியூரோக்ரஸி இருக்கும் அப்படிங்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ், ரொம்ப கஷ்டமான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு. அன்னெசரி பேப்பர் ஒர்க்ஸ், ரூல்ஸ், ஸ்லோயிங் டவுன் ப்ராசஸஸ், டிலேடு ப்ராசஸ், லேட் ஆகும் பேப்பர் ஒர்க்குக்கு அப்படிங்கிறாங்க. பியூரோக்ரஸி அப்படின்னாங்க மெயின் கேட் ஓப்பனில் இருக்கும் பொழுது ஒருத்தர் விக்கெட் கேட் வழியாக போயிட்டு வருவாருங்க. அப்போ நம்ம அதை என்ன பண்ணுவோம், அதையும் சாத்திட்டு போவார். அதை வச்சு நம்ம நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம் இல்லைங்களா. எங்கள் ஆஃபீஸில் ரூல்ஸ் இப்படி தான் இருக்குது, எங்கள் காலேஜில் ரூல்ஸ் இப்படி தான் இருக்குது அப்படின்லாம் நம்ம போட்டிருந்தோம். அது மாதிரி தான் இந்த பியூரோக்ரஸி அப்படிங்கிறதும். மெயின் கேட்டே ஓப்பனில் தான் இருக்குது, நம்ம போயிடலாம் இல்லைங்களா. அவர் இப்படி விக்கெட் கேட்டு வழியாக வந்து போவாருங்க. அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஃபீஷியல் ரூல்ஸ் பியூரோக்ரஸி ரொம்ப அதிகமாக இருக்குது, டூ காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கிறாங்க. அப்ரூவல் ஆஃப் மெனி அஃபீஷியல்ஸ் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஃபைல்ஸ் ஃப்ரம் ஒன் டேபிள் டு அனதர். ஒரு டேபிளாக அந்த ஃபைல் மாறி மாறி போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டைம் பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், ஆப்சன்ஸ் ஆஃப் இன்சென்டிவ்ஸ். நம்ம போடுற இஃபர்ட்டுக்கு பணம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னும் கொஞ்சம் இஃபர்ட்டு போடுவோங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா எல்லாருக்கும் இன்சென்டிவ்ஸ் எப்படி இருக்குது, இல்லாமையே இருக்குது. சோஷியலிசம் டஸ் நாட் ப்ரொவைட் இன்சென்டிவ்ஸ். இன்சென்டிவே இல்லை. ஆல் ஆர் ட்ரீட்டட் சேம் இல்லையாம்மா. அப்போ நமக்கு என்ன இல்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் இன்சென்டிவ்ஸ். நமக்கு இன்சென்டிவ்ஸ் இல்லை. ப்ரொடக்டிவிட்டி ஆல்சோ சஃபர்ஸ். இப்போ ப்ரொடக்டிவிட்டி ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேங்க. அதனால அந்தந்த திறமைக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன இல்லை, நிறைய காசு இல்லை. தேர்டு ஒன்றுங்க, லிமிட்டட் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். கன்சியூமர்ஸ் கம்மியாக தான் ஃப்ரீடம் வச்சுருக்காங்க. கன்சியூமர்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இஸ் லிமிட்டட். கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் லிமிட்டட். குவான்டிட்டிலையும் சரிங்க, நீங்கள் ரொம்ப போட்டு என்ன பண்ண முடியாது, அதிகபட்சமாக ஒருத்தங்களே வாங்கி இது பண்ண முடியாது அப்படிங்கிறது இருக்குங்க. கன்சம்ஷன் மீன்ஸ் த ஆக்ட் ஆஃப் யூஸிங், நுகர்வுன்னு சொல்லுவோம் தமிழில், சரிங்களா. அப்போ கன்சியூமர்ஸ்க்கு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் எப்படி இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கம்ஸ் டு அஸ் concentration of power. The state takes all major decisions. State government எல்லா டெசிஷனும் எடுக்கிறாங்க.
ப்ரைவேட் செக்டார்ஸ் டேக்ஸ் நோ இனிஷியேட்டிவ் இன் மேக்கிங் எக்கனாமிக் டெசிஷன்ஸ். ப்ரைவேட் செக்டாருக்கு பவரே கிடையாதுங்க. த ஸ்டேட் இஸ் பவர்ஃபுல் அண்டு மே மிஸ்யூஸ் த பவர். யாருக்கிட்ட அதிகாரம் இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. எது ஒன்றையும் இன்றைக்கி செஞ்சு தாங்கன்னு கேட்டால் நாளைக்கு செய்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. அந்த நாளைக்கும் செய்ய மாட்டாங்க. இந்த நாளைக்குங்கிற வார்த்தை அடிக்கடி யூஸ் ஆகும். அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதோட என்ன முடியுதுங்க, மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் முடியுது. நெக்ஸ்ட்டு கம்ஸ் டு அஸ் மிக்ஸ்டு எக்கனாமி, மிக்ஸிடிசம். வி வில் மீட் சூன்.